உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சின்னம்மா, மேடம் இங்க. அவளை பத்தி ஏன் கேக்குற? அவதான் ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஆயிட்டாளே. டோன்ட் வரி சின்னம்மா, மேடம் இனிமே எதையுமே பறி கொடுக்க மாட்டாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. பால்கனில நின்னு வானத்தையே வெறிச்சு பாத்துட்டு இருக்கா, போய் பாரு. ஓகே சின்னம்மா, தேங்க்யூ. கண்ணாடி போட்டுக்கிறேன். பாரு. மேடம், நீ எதுக்கு வந்த? உன்னதான் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அது எப்படி மேடம் வராம இருக்க முடியும்? என் மேல நீங்க இந்த அளவுக்கு உயிரை வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அப்படியே விட்டுட்டு போக முடியும்? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ மேடம், இன்னுமா உங்களுக்கு புரியல? நானும் லவ் பண்ணி பார்த்தரலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? என்னடா இவன் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது புதுசா வந்து ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாராவது உண்மையா லவ் பண்ற பொண்ண இப்படி தவிக்க விட்டுட்டு அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா சொல்லுங்க? அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அவன் மனுஷனா இருக்க முடியுமா? அதனாலதான் மேடம் நான் வந்துட்டேன். புரியுது மேடம், உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். நிச்சயம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி வந்து பேசிட்டு இருக்கானே, இவனால அப்படி என்ன பண்ண முடியும்னு கூட தோணலாம். ஆனா எழுதி வச்சுக்கோங்க மேடம், கடைசியில் உங்க கழுத்துல தாலி கட்டுறது நானாதான் இருப்பேன். என்ன வேலா, விளையாடுறியா? விட்டா நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போயிட்டே இருக்க. இங்க பாரு வேலா, நான் உன்னை லவ் பண்ணது உண்மைதான். ஆனா இப்ப என் மனசுல அப்படி எந்த எண்ணமும் இல்ல. எனக்கு என் அப்பா தான் முக்கியம், அவரோட அன்பு தான் முக்கியம். அவரு என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம். அவருக்காக நான் என்ன வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஏன் என் உயிரை கொடுக்கணும்னு சொன்னாலும் கொடுப்பேன். மேடம் மேடம் ரிலாக்ஸ். இப்ப எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆவறீங்க? நீங்க ஐயா மேல வச்சிருக்கிற அன்புக்கு எந்த பாதிப்பும் வராது. ஐயா உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் எந்த பாதிப்பும் வராது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க ரிலாக்ஸா இருங்க. ஹாப்பியா கல்யாணத்துக்கு மட்டும் ரெடி ஆகுங்க, அவ்வளவுதான். இங்க பாரு வேலா, ஏதாவது ஏடா குணம் பண்ணி மறுபடியும் அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. கவலைப்படாதீங்க மேடம், அப்படியெல்லாம் எதுவும் ஆகாம கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால நீங்க எதை பத்தி யோசிக்காம கல்யாணத்துக்கு மட்டும் ரெடி ஆகுங்க, ஓகேவா? இத சொல்லிட்டு போலாம் தான் மேடம் வந்தேன். அப்ப நான் வரட்டுமா மேடம்? பாய் பாய். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.